தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நெகேமியா 1:6-7 உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியாவின் பாவ அறிக்கை ஜெபம். அவர் எப்படி பாவ அறிக்கை செய்றார் பாருங்க. அதுல வார்த்தை திரும்ப திரும்ப வரும். நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், நாங்கள் உமக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம், நியாயங்களை கட்டளை கை கொள்ளாமலே போனோம். நாங்கள் ஆனால் இவர் பாவம் செய்யாமல் போனாலும் பாவம் செய்தவர் முற்பிதாக்கள். அதன் விளைவித்தான் சிறைப்பட்டு போனார்கள். அது நிமித்தம் தான் எருசலேம் இடிக்கப்பட்டது, வாசல் சுட்டெரிக்கப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டது. காரணம் நெகேமியா இல்ல, நெகேமியின் பாவம் அல்ல, முற்பிதாக்களின் பாவம். ஆகிலும் அவர்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டு பாவரிக்கை செய்கிறார். அதாங்க ஜெபிக்கிற தேவ மக்களுக்கு இருக்கிறதான அடையாளம். தான் பாவம் செய்யாமல் போனாலும் பாவம் செய்து அதனால் பாதிக்கப்பட்ட தேசத்துக்காக தன்னையும் சேர்த்து கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஜெபித்த அந்த சுயநலமில்லாத ஜெபம். இன்னும் சொல்றேன், 1:4 நெகேமியா புஸ்தகம் துவக்கமும் ஜெபம், முடிவும் ஜெபந்தான். 13:31 வாசித்து பாருங்க. எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரோன்னு சொல்லிதான் முடிப்பார். அதில் குறிப்பாக ஒரு ஜெபத்தை பார்த்தீங்கன்னா 3 குறிப்பு ரொம்ப முக்கியங்க ஒரு ஜெபத்தில். 1, மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் இல்லையா, அதான் 1:4. மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபித்த, பரிந்து பேசுகிற ஜெபம். அப்புறம் தேவனை யார் என்று ஜெபித்த ஜெபம், இதெல்லாம் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியங்க. அப்புறம் விசுவாசமுள்ள ஜெபம். 1:8 வாசி பார்த்தேன். விசுவாசமுள்ள ஜெபம். நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படி விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:6 நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. அப்படி விசுவாசத்தோட அவரை சரியாய் அறிந்து ஜெபிக்கிற அந்த ஆழமான ஜெபத்தை 1 நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னும் கூட அந்த ஜெபத்தினுடைய அந்த ஆழத்தை நீ பார்க்கணும்னா, தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்றாரு. இன்னும் வேலை முடியல, ஆனால் ஜெபிக்கும் பொழுது அவரை துதித்து பாடுறாரு. அந்த ஜெபம் தாங்க அலங்கத்தையே கட்டி முடிக்க வைத்தது. நீங்க இப்ப ஜெபம் பண்ணா உங்க குடும்பத்தை கட்டுவார். இதெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு அத்தனையும் கத்த கட்டி முடிப்பார். தேவை ஜெபம். பரலோகத்தின் தேவன் நம்ம சித்தம் யாவற்றையும் இந்த பூமியில உங்களுக்காக செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வார், உங்கள் சபைக்காக, ஊழியத்துக்காக செய்வார். ஆக பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுங்க ஊக்கமாய். ஒரு நாள் உங்கள் ஜெபம் வீணாய் போறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.